14 வருஷத்துக்கு அப்புறம் மெஸ்ஸி இப்போதான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் ஸ்டேடியம்ல தான். அவரை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 40,000க்கும் மேல மெஸ்ஸியோட ஃபேன் ஸ்டேடியம்ல கூட்டிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 4,000ல இருந்து 20,000 ரூபாய்க்கும் மேல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன நினைச்சு வந்திருக்காங்கன்னா, ஏதாவது ஃபேன் ஷோ மாதிரி மேட்ச் நடக்கும், மெஸ்ஸி 2-3 கோல் அடிச்சு காமிப்பாரு அப்படின்னு ஒரு கனவோட வந்திருக்காங்க. ஆனா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னாச்சுன்னா, மெஸ்ஸி ஸ்டேடியம்ல வந்த உடனே அரசியல்வாதிகள், விஐபி, பத்திரிகையாளர்னு இப்படி எல்லாருமே அவரை சூழ்ந்துட்டாங்க. இதனால ஃபேன்ஸால அவரை பார்க்க கூட முடியல. அவரும் எரிச்சலாகி 10 நிமிஷத்துல கிளம்பிட்டாரு போல. வெறியான ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டேடியத்தையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. அங்க உள்ள சேரு, பெஞ்சுன்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கொல்கத்தாவோட சிஎம் மம்தா பானர்ஜி பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த லியோனல் மெஸ்ஸி கோட் டூர்ன்ற ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சத்குரு தத்தான்றவர் தான். இவர் மெஸ்ஸியை டிராப் பண்றதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காரு. அங்கேயே வச்சு போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா கிரௌட ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணல, ரசிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 2 குற்றத்தின் கீழே இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க.